Hi friends, வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான மண்டே மார்னிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்து புளிக்குழம்பும் சுரக்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். டோட்டலாக பிளானே மாற்றி விட்டுட்டாங்க. பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்சையும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் 8:30 ஆகுது. சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் கேட்டுட்டாங்க. அதனால் அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குருமா பண்ணிட்டேன். கவிஷ்குட்டிக்கு பூரி சப்பாத்தினா ரொம்ப இஷ்டம். மிருத்துலாவுக்கு மட்டும் கோதுமையில் செய்கிற எந்த ஐட்டமுமே சாப்பிட மாட்டாள். அதனால் அவளுக்கு மட்டும் இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன். அவள் கார சட்னி தான் கேட்டிருந்தா. பட் டைம் இல்லை, அதனால் அந்த குருமாவே வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்ற குவான்டிட்டி அளவு என்னமோ கொஞ்சமாக இருந்தாலும் இவங்க பட்டியல் என்னமோ லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாட்ட பிடிக்கும், இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. திட்டுவாங்க. எல்லாமே சாப்பிட்டு வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க. ஆனாலும் நம்ம அப்படியே விடக்கூடாது, சொல்லி தான் வளர்க்கணும். என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சப்பாத்தி தான் போடணும். தயிர் மதியத்துக்கு உர ஊற்றி வச்சுட்டு ஒரு சைடு சப்பாத்தி போட்டுவிட்டு இன்னொரு சைடு குழம்பு தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லெண்ணெயில் சுண்டை வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வடகம் தாளித்து வெங்காயமும் பூண்டும் உப்பு போட்டு வதங்கிட்டு இருந்தது. பசங்களுக்கு எக் ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கலான்ட்டு எனக்காக கொஞ்சமாக தேங்காய் கீனி வச்சுருந்தேன். பருப்பு துவையல் அரைச்சிட்டு அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் 10 o'clock ஆகுது. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இப்போ ரிவிஷன் எக்ஸாம் நடக்கிறதுனால பசங்கள்லாம் ஆஃப் டேவோடு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் சப்பாத்தியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மோஸ்ட்லி வீக் டேஸ்லலாம் எனக்கு 9:30க்கே என்னோடய குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவேன். இப்போ என்னோடய பிளான் எல்லாம் மாற்றி விட்டு இந்த நேரம் வரைக்கும் என்னோடய குக்கிங் ஒர்க் முடியாமல் போய்கிட்டு இருந்தது. அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்த பிறகு எனக்கு இந்த அளவு குருமா இருந்தது. போதுமான அளவு தான் இருந்தது. வெங்காயமும் பூண்டும் வதங்கினோட்டி நான் புளிக்குழம்புக்கும் சரி மீன் குழம்பாகட்டும் சரி இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரி அரைச்சி குழம்பு வச்ச டேஸ்ட்டு வரும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு வதங்கின பிறகு புளி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சைடு சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். இந்த வடகம் 1-2 அதில் விழுந்துருச்சு போட்டிருக்கு. குட்டி குட்டியாக கடுகு இருந்தது. அதை எடுத்து விட்டுட்டே சப்பாத்தியும் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த மாவு பக்கத்தில் இருக்க மில்லில் தான் நான் வாங்குவேன். ரொம்ப சூப்பராக வரும். எதுவுமே போட்டு பிசைய மாட்டேன். நான் உப்பு மட்டும் சேர்த்து தான் பிசைஞ்சு வச்சுருவேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இங்கே ஆல்மோஸ்ட் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இனிமேல் ஸ்லோவில் வச்சா போதும். ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ளே நானும் சாப்பிட்டு வந்துடுவேன். இங்கிட்டு ஃபோட்டோவுக்காக ரெடி பண்ணி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். தேய்க்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது குழம்பு ஆடை படைஞ்சு சூப்பராக இருந்தது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி போட்டுட்டு மதியம் கொஞ்சம் நேரம் கழித்து ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பு ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன். மார்னிங் நம்ம குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து வேலை செய்யும்போது பார்க்க க்ளீனாகவும் சூப்பராகவும் அடுத்து நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். என்னுடைய கிச்சன் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.